ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 22/3/2024। मीठे बच्चे, जितना समय मिले अंतर्मुखी रहने का पुरुषार्थ करो। बाहर मुकता में ना आओ, तब ही पाप कटेंगे। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உள்நோக்கு முகம் உடையவராக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். வெளிநோக்கு முகத்தில் வராதீர்கள், அப்பொழுதுதான் பாவத்தை அழிக்க முடியும். எப்போல்லாம் நேரம் கிடைக்கிறது அப்போல்லாம் உள்நோக்கு முகமுடையவராக இருப்பதற்கு முயற்சி செய்யணும். வெளிநோக்கு முகத்தில் வரவே வேண்டாம், அப்பொழுதுதான் பாவத்தை அழிக்க முடியும். பிரஸ்ன, चढ़ती कला का पुरुषार्थ क्या है जो बाबा हर बच्चे को सिखलाते हैं? கேள்வி, முன்னேறும் கலைக்கான முயற்சி என்ன? அந்த முயற்சியை பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ என்ன முயற்சி செய்யணும்? முன்னேறும் கலையில் போகணுன்னா பாபா சொல்கிறாங்க, உத்தர், बच्चे चढ़ती कला में जाना है तो बुद्धियोग एक बाप से लगाओ। फलाना ऐसा है, ये ऐसा करता है, इसमें ये अवगुण है, इन बातों में जाने की दरकार नहीं। பாபா சொல்கிறார், குழந்தைகளே, முன்னேறும் கலையில் செல்ல வேண்டும் என்றால் புத்தியின் தொடர்பை ஒரு பாபாவிடம் ஈடுபடுத்துங்கள். இவர்கள் இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரி கெட்ட குணங்கள் போன்ற விஷயங்களில் போகணுங்கிறதுக்கான அவசியம் கிடையாது. அவகுண் தேக்னேசே முகம் மோடுலோ. பாபா சொல்கிறார், பிறருடைய கெட்ட குணங்கள், இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி குறைகள் நிறைகள் வேண்டாத விஷயங்களை பார்க்குறதுலேருந்து உங்கள் முகத்தை திருப்பிக்கங்க. செகண்ட் பாயிண்ட்டு, கபி பி படாய் से रूठना नहीं। मुरली में जो अच्छी अच्छी पॉइंट्स हैं उन्हें धारण करते रहो, तब ही चढ़ती कला हो सकती है। பாபா சொல்கிறார், ஒருபோதும் படிப்பில் கோபித்து கொள்ளவே கூடாது. ரெண்டாவது விஷயம், முன்னேறும் கலையில் செல்வதற்கு இரண்டாவது விஷயம், படிப்பில் கோபித்து கொள்ளவே கூடாது. பாபா முரளியில் என்னெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு சொல்கிறார், அதை நாம் கடைப்பிடித்துட்டே இருக்கணும். அப்பொழுதுதான் முன்னேறும் கலையில் செல்ல முடியும். ओम शांति। अभी ये है ज्ञान का क्लास और सवेरे योग का क्लास। ये योग कौन सा है? பாபா வந்து சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. இப்போ நம்ம கேட்டுட்ருக்கிறது ஞானத்தினுடைய வகுப்பு, அதிகாலையில் யோகத்தினுடைய வகுப்பு, அமிர்த வேளையில். யோகானா எப்பேற்பட்டது? ये बहुत अच्छी रीति समझाना है, क्योंकि बहुत मनुष्य हठयोग में फंसे हुए हैं। जो हठयोग मनुष्य सिखलाते हैं ये है राजयोग, परमपिता परमात्मा सिखलाते हैं। இப்போ யோகானா என்ன என்ற விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மனிதர்கள் ஹடயோகத்தில் மாட்டிகிட்ருக்கிறாங்க. யோகானா உடலுக்கான பயிற்சி, உடலை கஷ்டப்படுத்தணும் என்று அதில் நிறைய பேர் யோகாங்கிற பேரில் மாட்டிகிட்ருக்கிறாங்க. ஆனால் அது ஹடயோகம். பாபா நமக்கு கற்றுக் கொடுப்பது ராஜயோகம். பரமாத்மா வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. क्योंकि राजा तो कोई है नहीं जो राजयोग सिखलावे। ये लक्ष्मी नारायण भगवान भगवती हैं। राजयोग सीखे तब तो भविष्य में भगवती भगवान बने। பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். ஏன்னா இப்போ யாரும் இந்த உலகத்தில் ராஜாக்கள் கிடையாது நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பதற்கு. லக்ஷ்மி நாராயண் பாருங்க, பகவான் பகவதின்னு சொல்லப்படுது. எப்போ அவங்க ராஜயோகத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அப்போ தான் அவங்க எதிர்காலத்தில் பகவான் பகவதியாக ஆக முடியும். இதுதான் புருஷோத்தம சங்கம் யுகம். इसको कहा जाता है पुरुषोत्तम, पुरानी और नई दुनिया का बीज। இந்த உலகத்தை தான், இப்போ இருக்கக்கூடிய யுகத்தை தான் சொல்லப்படுது புருஷோத்தமம், புருஷோத்தம சங்கம் யுகம். அதாவது பழையது மற்றும் புதியதினுடைய
நடுவில் வரக்கூடியது, இடையில் வரக்கூடியது, ரெண்டும் சந்திக்கக்கூடிய நேரம், அதான் புருஷோத்தம சங்கம் யுகம். वो खुशी उन्हें होती है जो आप समान बनाते हैं. प्रजा बनवाई तब राजा बने. பாஸ்போர்ட் भी चाहिए. பாபா சொல்கிறார், குஷி யாருக்கு இருக்கும்? யார் தனக்கு சமான் ஆக்குறாங்க அவங்களுக்கு குஷி இருக்கும். பிரஜைகளை எப்போ நம்ம உருவாக்க முடியும்? அப்போ தான் நம்ம ராஜா ஆகிறோம். பிரஜையை உருவாக்குனா தான் ராஜா ஆக முடியும். பாஸ்போர்ட் கூட வேணும் இல்லையா? ராஜ்யம் சத்தியுகத்துக்கு போகிறதுக்கு. बाबा से कोई पूछे तो बाबा फट से कहते हैं, अपने को देखो मेरे में क्या अवगुण है. பாபாட்ட யாராவது கேட்குறாங்க, பாபா எனக்குள்ளே ஏதாவது அவகுணம் இருக்குதா, நான் என்ன எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டால் பாபா உடனே சொல்லிடுவாரா, நீங்கள் உங்களை நீங்களே பாருங்கள், எனக்குள்ளே என்ன அவகுணங்கள் இருக்குது, புகழ் இகழ் அனைத்தையும் என்னால் பொறுத்துக்க முடியுதா. जो यज्ञ से मिले उसमें खुश रहना. यज्ञ के भोजन से तो बहुत लव चाहिए. सन्यासी ताली तोड़कर पीते हैं क्योंकि उनको भोजन का महत्व है. பாபாவுடைய யஜ்யத்திலிருந்து என்ன கிடைச்சாலும் சரி அதில் குஷி அடைஞ்சிடணும். யஜ்யத்தினுடைய உணவை சாப்பாடை ரொம்ப அன்பாக சாப்பிடணும். பாருங்கள், சன்னியாசிகள் சாப்பிட்ட தட்டை கூட கழுவி குடிச்சிருவாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு அவ்வளோ மகத்துவம் கொடுக்குறாங்க. समय ऐसा आना है जो अनाज भी नहीं मिले तो सब कुछ सहन करना पड़ता है तब पास हो सकेंगे. अच्छा, பாபா சொல்கிறாங்க, தானியங்கள் கூட கிடைக்காது, அப்பேற்பட்ட நேரங்கள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால அனைத்தையும் பொறுத்துக்கங்க, எல்லாத்தையும் கடந்து போக முடியும். अच्छा, நல்லது. தாரணா के लिए मुख्य सार. தாரணைக்காக முக்கியமான விஷயம். किसी में भी कोई अवगुण दिखा दे तो अपना मुंह मोड़ लो. पढ़ाई से कभी रूठना नहीं, सबसे गुण उठाने हैं. யாரிடமும் ஏதாவது கெட்ட குணங்களை பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா கெட்ட குணத்தை பார்க்காதீங்க. படிப்பின் மீது ஒருபோதும் கோபித்து கொள்ளவே கூடாது. ததத்ராயரை போன்று அனைவரிடமிருந்தும் குணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். सेकंड पॉइंट, बाहर से बुद्धि निकाल अंतर्मुखी रहने का अभ्यास करना. धंधे दोरी में रखते देही अभिमानी रहना है, बहुत बातचीत में नहीं आना है. புத்தியை வெளி விஷயங்களிலிருந்து விடுபட வைத்து உள்நோக்கும் முகம் உடையவராக இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். தொழில் காரியங்கள் அனைத்தையும் செய்து கொண்டே தேகி அபிமானியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச்சுவார்த்தைகளில் வர வேண்டாம். वरदान, ईश्वरीय सेवा के बंधन द्वारा समीप संबंध में आने वाले रॉयल फैमिली के अधिकारी भव. வரதானம், ஈஸ்வரிய சேவையினுடைய பந்தனத்தின் மூலமாக நெருக்கமான சம்பந்தங்களில் வரக்கூடிய ராயல் குடும்பத்தின் அதிகாரி ஆகுங்கள். ईश्वरीय सेवा का बंधन नज़दीक संबंध लाने वाला है. जितना जो सर्विस करता है उतना सेवा का फल समीप संबंध में आता है. यहाँ के सेवादारी वहाँ की रॉयल फैमिली के अधिकारी बनेंगे. ஈஸ்வரிய சேவையினுடைய பந்தனம் நெருக்கமான சம்பந்தத்தில் கொண்டு வந்துடும். பாபா சொல்கிறார், எவ்வளோ சேவா பண்ணுறீங்க அந்தளவுக்கு சேவையினுடைய பலன் பாபாவின் நெருக்கமான இந்த ஈஸ்வரிய குடும்பத்தினுடைய நெருக்கமான சம்பந்தத்தில் வந்துடுவீங்க. இங்கே யார் சேவாதாரியாக இருக்கிறாங்க? அவங்க சத்தியுகத்தில் ராயல் ஃபேமிலியில் வருவதற்கு அதிகாரி ஆகிடுறாங்க. जितना यहाँ हॉट सेवा करते हैं उतना वहाँ आराम से सिंहासन पर बैठेंगे और यहाँ जो आराम करते हैं वो वहाँ काम करेंगे. இங்கே எந்த அளவுக்கு யார் ஹார்ட் ஒர்க்கு, நல்ல உழைப்பு, உடல் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து சேவா பண்ணுறாங்க, அந்தளவுக்கு அங்கே ஸ்வர்க்கத்தில் நல்லா ரிலாக்ஸாக சிம்மாசனத்தில் உட்காந்து ராஜ்யம் பண்ணுவாங்க. ஆனால் யார் சங்கமயுகத்தில் ரிலாக்ஸாக இருக்கிறாங்க,
எந்த சேவா அதுக்கான எந்த உழைப்பும் இல்லை. அவங்க அங்கே போய் நிறைய வேலை பார்ப்பாங்க. एक एक सेकंड का एक एक काम का हिसाब किताब பாபா கே பாஸ் ஹே. அப்போது ஒவ்வொரு செகண்டும் நம்ம சங்கம் யுகத்தில் எப்படி இருக்கிறோம், ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம எப்படி செய்கிறோம், என்னுடைய எல்லா கணக்கு வழக்குகளும் பாபா கிட்ட இருக்குது. அது தகுந்தாற் போல தான் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸ்லோகன் ஸ்வ பரிவர்த்தன் द्वारा विश्व परिवर्तन का वाइब्रेशन தீவிர கதி से फैलावो. சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றத்திற்கான வைப்ரேஷனை தீவிர வேகத்தில் பரப்புங்கள். ஓம் சாந்தி. இன்றைக்கான அவ்யக்த தூண்டுதல்கள். विधि और विधान को जानने वाले बच्चे हर संकल्प और हर कर्म में सिद्धि स्वरूप होते हैं. பாபா சொல்கிறார், விதிமுறைகள் மற்றும் சட்டங்களை தெரிந்துள்ள குழந்தைகள் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி ஸ்வரூபமாக இருப்பார்கள். சித்தி ஸ்வரூப் அர்த்தாத் பேகம்புர்கே பாட்சாக். வெற்றி ஸ்வரூபம் அதாவது பலன் ஸ்வரூபமாக இருப்பாங்க. விதியை தெரிஞ்சுக்கிட்டவங்க பலன் ஸ்வரூபமாக இருப்பாங்க. அதனால் விதி படி நடக்கக்கூடியவர்கள் என்றாலே கவலையற்ற ராஜ்யத்தினுடைய ராஜாக்கள். भविष्य राज्य भाग्य प्राप्त करने के पहले वर्तमान समय भी बेहमुर के बादशाह हो. எதிர்கால ராஜ்ய பாக்கியத்தை பிராப்தியாக அடைவதற்கு முன்னாடி நிகழ்கால நேரத்திலே நம்ம கவலையற்ற ராஜாக்களாக இருப்போம். संकल्प में भी गम अर्थात दुख की लहर ना हो, क्योंकि दुखदाम से निकाल आप संगम पर खड़े हो. சங்கல்பத்தில் கூட கவலை அதாவது துக்கத்தினுடைய ஒரு அலை கூட நம்மளை டச் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம துக்கதாமத்திலிருந்து விடுபட்டு சங்கம் யுகத்தில் இப்போது இருக்கிறோம். ஓம் சாந்தி.